ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறது தான் உடுமலைப்பேட்டையில் இருக்கிற திருமூர்த்தி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்க்கு எப்படி போகணும்னா நம்ம நிறைய நேரம் ட்ரக்கிங் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் இருந்து நம்ம மலை உச்சிக்கு தான் நடந்து போகணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மேலே ஒரு உச்சியில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் உடுமலைப்பேட்டையில் தான் இருக்குது. ஆனாலும் உடுமலைப்பேட்டையிலேயே நிறைய பேருக்கு இந்த ஃபால்ஸ் இருக்கிறது தெரியலைன்னு கூட சொல்லலாம். இந்த அருவிக்கு நம்ம போகிறதுக்கு கீழே இருந்து மேலே மலை உச்சி வரைக்கும் பாதை சூப்பராகவே போட்டிருக்காங்க. இந்த திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு பஞ்சலிங்க அருவின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு ஆளுக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இந்த அருவியில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த அருவிக்கு போக 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும். அதுக்கான பாதைகள் எல்லாமே சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. இந்த அருவிக்கு நாம் நடந்து போகிற வழியிலேயே நிறைய குரங்குகளை பார்க்க முடியும். போகிற வர வழிகளிலேயே நிறைய குரங்குகள் இருக்கிறது நாம் கண் கூட பார்க்க முடியுது. இது ஹில் ஏரியா ஆனதால் சுற்றி முற்றி நிறைய மரங்களையும் பார்க்க முடிஞ்சது இந்த பிளேஸில். அதுவே கண்களுக்கு ரொம்ப ரம்மியமான காட்சியாகவே இருந்துச்சு. நீங்கள் அந்த அருவிக்கு பக்கத்தில் போகும்போது இது பாலம் போட்டிருக்காங்க. அந்த பாலத்தில் ஏறின உடனேயே நீங்கள் அருவியை பார்க்க முடியும். இந்த அருவியில் சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு எல்லாமே அனுமதி கிடையாது. நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த அருவியோட நல்ல தண்ணி வரதை பார்க்க முடியும். நான் இந்த அருவிக்கு ஒரு ஒர்க்கிங் டேயில் தான் போனேன். அதனால் இந்த அருவியில் கொஞ்சம் ஆட்களை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஒர்க்கிங் டேலே இது கொஞ்சம் அதிகமான ஆட்கள்னு கூட சொல்லலாம். நான் இந்த அருவிக்கு போனபோது நிறைய பேர் சாப்பாடெலாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி ஃபேமிலியாக நிறைய பேர் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றத பார்க்க முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இனிமேல் மெதுவாக அதோட அருகில் சென்று அதோட அழகை ரசிக்கலாம் வாங்க. இதுதாங்க திருமூர்த்தி ஃபால்ஸோட பக்கத்தில் உள்ள வியூ. இந்த வியூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வியூ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.